அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டர் முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல்ல நல்லா ஒரு வெங்காயத்தில் நல்லா தடவிக்கங்க. இப்போ நல்லா தோசை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் வேகட்டுப்பா. பூண்டு, மிளகாய், வெங்காயம், நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்ச சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்ரு உங்களுக்கு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை ஆயில் கூட விட்டுக்கலாம். போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சட்னி எல்லா பக்கட்டும் நல்லா படுற மாதிரி பார்த்திக்கோங்க. இப்போ முட்டை ஊற்றிக்கலாம். முட்டையும் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அதிலே சட்னிலே உப்பு காரம் எல்லாம் இருக்கிறனால தனியாக நம்ம முட்டைக்கு உப்புன்னு போட தேவையில்லை. அதனால் இப்போயே பாருங்கள், பட்ரு வாசம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி திருவி போட்டிருக்கோம். திருப்பி போட்டுருக்கோம். இப்போ நம்ம திருப்பி போடலாம். எடுத்துக்கிட்டேன். நல்லா ரெண்டு பக்கத்து திருப்பி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தோசை நல்லா கிராண்டாக வர்றதுக்காக குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச, எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு பொருள் இதில் வைக்கப்படும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதான் நம்ம சீஸ் வைக்கணும். சீஸ் வச்சு இப்போ நம்ம இதை பரட்டி விட்டுலாம். கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். இது ரொம்ப ஒன்று சாப்பிட்டாலே போதும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப மாவு மாதிரி இருக்கும். இப்படி நம்ம வேக வைக்கும்போது தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு நல்ல டேஸ்டான சீஸ் பட்டர் முட்டை தோசை. இதில் நம்ம காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். நீங்கள் கட்டிங் வச்சு கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சீஸ் பட்டர் முட்டை தோசை நல்லா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா ஹெல்த்தானது. இதுக்கு நம்ம வேறு எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை. வெறும் தோசையே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சட்னி எல்லாமே இதில் இருக்குது, காரம் எல்லாம். ஆனால் நம்ம தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். அதை விட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட சீஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தாகவும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, சட்டுன்னு செய்கிற வேலை தான்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். உடனே சப்போர்ட் பண்ணுங்கள்.